மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதில் குறைஞ்சது 69 பேர் வரைக்கும் உயிரிழந்திருப்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்காங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப பதிவான காட்சிகளை முதல்ல நம்ம பார்க்கலாம். பிலிப்பைன்ஸ்ல ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால அங்கு பல்வேறு இடங்கள் சேதமடைஞ்ச காட்சிகளையும் உறவுகளை இழந்து உறவினர்கள் தவிக்கக்கூடிய காட்சிகளை நாம இப்ப பார்த்தோம். மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தோட செபு பகுதி கடலோர நகரமான போகோவில இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் வடகிழக்குல அமைஞ்சிருக்கு. செபு மாகாணத்துல கிட்டத்தட்ட சுமார் 90,000 மக்கள் தொகை வசிக்கக்கூடிய பகுதியாகவும் இது இருக்கு. இந்த இடத்துல தான் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சரியா எத்தனை மணிக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை இரவு 9:59 போலதான் இது நடந்திருக்கு. அடுத்தடுத்த இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுனால தான் மோசமான ஒரு தாக்கத்தை அங்க ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 6.9, 7.0, 7.0ன்னு 3 வலுவான நிலநடுக்கங்கள் அங்கு பதிவாகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. இப்ப இந்த நிலநடுக்கத்தினால கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 69 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் 147 பேருக்கும் மேல காயமடைஞ்சிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நிலநடுக்கம் ஏற்பட்ட நேரம் இரவு நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தூக்கத்துல தான் இருந்திருக்காங்க. தூக்கத்துல இருந்த பலர் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியாதனால இருந்த இடத்திலேயே தூக்கத்திலேயே உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி அங்க இருக்கிறவங்கள சோகத்துல ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா தூக்கத்திலேயே ஒரு சிலர் இந்த நில அதிர்வு உணர்ந்ததுனால சுதாரிச்சுக்கிட்டு வீடுகள்ல இருந்து வெளியே ஓடி வந்து பாதுகாப்பான இடங்களை தஞ்சமடைய முயற்சி செஞ்சிருக்காங்க.